ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் நியானை காட்டுறாங்க. அவளோட ஹஸ்பண்ட் ஹேண்ட்காக நல்ல சிக்கன் சூப், அதுக்கப்புறம் ஒரு கான்சர்ட்டோட இன்விடேஷன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா அவளோட ஆஃபீஸ்க்காக. ஸோ அங்கே பார்த்தா அவன் உள்ள அவன் கூட ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்கதை கேட்டுட்டு அவள் வெளியிலவே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா ஹேண்ட் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போது ஃப்ரெண்டு சொல்கிறான், நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்டா, நீலாம் மேரேஜ் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கல அப்படின்னு சொல்லும்போது ஹேண்ட் சொல்கிறான், மேரேஜ் பண்ணிக்கலாம், ஆனால் உன் லைஃப் இப்போ எப்படி இருக்கோ அது மேரேஜ்க்கு அப்படி இருக்காது. ஒரு நல்ல பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா வேணும்னா உன் லைஃப் இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹேனோட ஃப்ரெண்டை கேட்குறான், டேய் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இப்போ என்ன நீ நியான் கூட சந்தோஷமாக தானே இருக்க அப்படின்னு சொல்லும்போது நீ அப்படி நினச்சிக்கோ, ஆனால் எனக்கு அப்படி ஒன்றும் தோணலை, எனக்கு எப்போதான் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுவோம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறான். ஸோ இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அவங்க 6 இயர்ஸாக லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க போல். நம்ம ஹீரோயின் 3 இயர்ஸாக அவனை லவ் பண்ணியிருந்திருக்கா ஒன் சைடாக. அதுக்கப்புறம் 3 இயர்ஸாக 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அப்போ அவனோட ஃப்ரெண்டு சரி ஓகேடா நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீ கண்டிப்பாக எல்லாத்தையும் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஸோ ஹீரோயின் உள்ளே போனோடனே அந்த ஹேண்ட் என்ன விஷயம் நீ இங்கே வரைக்கும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் உனக்காக தான் நான் லஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்சர்ட்டோட இன்விடேஷனையும் கொடுக்குறா. அப்போது அந்த ஹேண்ட் சொல்கிறான், இதெல்லாம் நீ பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, உன்கிட்ட இல்லாத பணமா, பேசாமல் மிஸ்ஸஸ் ஹேன் அப்படின்ற பேரை மட்டும் வச்சுட்டு சும்மா இரு, சும்மா இந்த கான்சர்ட்லாம் நீ போயிட்டுருக்காதான்னு சொல்லும்போது ஹீரோயின் உனக்காக கொடுக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன், எனக்கு ஒரு ஐடென்டிட்டி தேவை அப்படின்னு சொல்லும்போது அவன் டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருக்க டாக்குமெண்ட்டை தூக்கி நம்ம ஹீரோயின் மேலே ஏறிறான். ஸோ ஹீரோயின் அதுக்கு எதுக்குமே அவள் ரியாக்டே பண்ணாமல் அது எல்லாத்தையுமே எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு ஸோ அவள் அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட் தான் நம்ம ஹீரோயினோட கான்சர்ட் போல், அவள் வயலின் நல்லா வாசிப்பா. ஸோ டைம் ஆகிருச்சு, நம்ம ஹீரோயின் கிளம்ப போகிறா. ஸோ பார்த்தா மொபைலில் அந்த ஹேனோட எக்ஸ் ஒரு பொண்ணு ஷின்னு இருந்திருப்பா போல், அவள் கூட சேர்ந்து திரும்ப சுற்றிட்டு இருக்கான். அந்த ஃபோட்டோவில் நம்ம ஹீரோயின் மொபைலுக்கு வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவள் பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்காமல் அவள் கான்சர்ட்டை போய் சூப்பராக முடிச்சிடுறா. வயலின் பயங்கரமாக ப்ளே பண்ணுறா. ஸோ நல்ல எல்லாருக்கிட்டேயுமே சப்போர்ட் வருது. ஸோ நிறைய அப்ளாஸ்மே கிடைக்குது. அங்கே பார்த்தா ஒரே ஒரு விஐபி சீட் மட்டும் காலியாக இருக்குது. ஆக்சுவலி அது ஹேனோட சீட் தான் போல். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. அவள் கால் பண்ணி இந்த விஷயத்த கேட்டுட்டு நீ எதுக்கு அவன் கூட இன்னும் இருக்கன்னு புரியல, அவனை ஃபஸ்ட்டு நீ டிவோர்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு என்னால் இந்த மாதிரி பண்ண முடியாது, நாங்கள் இன்னும் எங்களோட மேரேஜை ரெஜிஸ்டரே பண்ணலை, நாங்கள் இன்றைக்கி தான் பண்ண போகிறோம், நான் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவன் வரலை அப்படின்னா அடுத்த விஷயம் நான் அவனை பிரேக்கப் பண்ணுறதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ அவளுக்கு அப்புறம் எல்லாருமே போயிடுறாங்க. இவள் உட்காந்துட்டே தான் இருக்கா. பிகாஸ் அந்த ஹேண்ட் வரவே இல்லை. ஸோ பார்த்தா அந்த இதுவே க்ளோஸ் பண்ணுற டைம் ஆகுது. அவள் எப்போயுமே அந்த ஹேண்ட் வராமல் அவன் மெசேஜ் பண்ணுறான், நான் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கால, அவளுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஃபோட்டோ அனுப்பி விட்டுருப்பாங்க போல், அந்த ஷின்னோட கணத்தில் அவன் கிஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ. ஸோ அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. ஸோ வேமா அவன் அங்கேருந்து கிளம்புறா. பார்த்தா ஒருத்தவங்க மேலே இடித்து கீழே விழ போகிறா. அந்த பையனோட பேர் சான். ஆக்சுவலி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருப்பாங்க போல். அப்போது சான் கேட்குறா, நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஹீரோயின் உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்குறா. அப்போது சான் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போ உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போய் மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் வாங்கிடுறாங்க. ஆக்சுவலி நம்ம சான் தான் நம்ம ஹீரோ. ஸோ அவன் ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும் தான் இங்கே வந்திருப்பான் போல். அதுவும் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி, அவனோட ஃபேமிலியில் அவனை அர்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இவங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை சான் ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் கை பிடிச்ச மாதிரி ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா ஹீரோயினுக்கு அது நேச்சுரலாக வராமல் கையை எடுத்துக்கிறா. அப்போது நம்ம ஹீரோ நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் காரில் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்குறேன், நீ ஸ்கூலில் எந்த அட்ரஸில் இருந்தியோ அப்போ தான் எங்கேயும் இருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஹீரோ கொண்டு போய் அந்த அட்ரஸ்லேயுமே இறக்கி விட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண அப்படின்னு சொல்கிறான். ஸோ வீட்டுக்குள்ளே போனோடனே ஒரு குட்டி பப்பி ஓடி வருது. அப்போது சான் பார்த்துட்டு இது அந்த பப்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. பார்த்தா ஸ்கூல் டேஸில் நம்ம சான் தான் இந்த பப்பியை நம்ம ஹீரோயின் கிட்டே கொடுத்துருப்பான் போல். பிகாஸ் அவன் அப்ராட் போகிறான், அதை பார்த்துக்க முடியாதுன்னு ஹீரோயின் கிட்டே கொடுத்துருந்துருக்கான். அப்போது ஹீரோயின் ஆமாம்
அது அப்போ எவ்வளோ குட்டியாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பேசிட்டு அவள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துடுறா. அப்போது சான் ஷாக் ஆகிட்டு, என்ன ஒரே ஒரு லக்கேஜ் மட்டும் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லும்போது, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அப்போது அவன், கேர்ள்ஸ் எல்லாம் எப்போவுமே நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க, நீ மட்டும் என்ன கம்மியாக வச்சுருக்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ காரில் உட்காந்துட்டு இருக்கும் போது பார்த்தா சான் வந்து ஹீரோயின் ஊற்று பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போது ஹீரோயின் என்னடா இவன் நம்மளை கிஸ் எதுவும் பண்ண போகிறானா அப்படின்னு யோசிக்கும்போது, நீ இப்படி சீட் பெல்ட் போடாமல் உட்காந்துட்டு இருந்தா கண்டிப்பாக எனக்கு ஃபைன் வர வச்சிருவ போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் ஐயோ இதுக்கு தான் அவன் பார்த்தானா அப்படின்னு வேகமாக சீட் பெல்ட்டை போட போகிறா. பட் அவளால் அது போட தெரியல. ஸோ நம்ம சான் க்ளோஸாக வந்து போட்டு விடும்போது நம்ம ஹீரோயினோட ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சான் வந்துட்டு ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ அங்கே பார்த்தா வீடு ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம ஹீரோயின் போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவே ஹீரோயினுக்கும் சமையலும் பண்ணி தந்துடுறான். ஸோ டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க எல்லாரும் தூங்குறதுக்காக போகிறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது பார்த்தா நம்ம ஹீரோ போய் உட்காந்து பக்கத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல, யாரோ நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி ஹீரோயின் கண் முழிச்சிட்டு நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லும்போது அவன் 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட பர்த்டே போல் இன்னைக்கு. ஸோ அவன் வந்து அப்ராடில் இருக்கும் போது ஒரு செயின் ரொம்ப அழகாக இருக்குன்னு ஹீரோயினுக்காக வாங்கியிருக்கான். பட் அவனால் அதை கொடுக்க முடியல. ஸோ இப்போது அதை கொடுக்குறான், அதை போட்டு விடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, ஹானோட அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வர சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ கொண்டு போய் விடுறான். ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆன விஷயம்லாம் அவனுக்கு இன்னும் தெரியாது. அப்போது ஹானோட அம்மா சொல்கிறாங்க, நீ என்ன அம்மானே கூப்பிடு, ஆன்ட்டினா கூப்பிட வேண்டாம் அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஆன்ட்டி நீங்கள் மன்னிச்சிடுங்க, எனக்கும் ஹேண்ட்க்கும் வந்துட்டு இப்போ பிரேக்கப் ஆகிருச்சு, நாங்கள் மேரேஜ் லைஃப்பில் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு கஷ்டமாகிடுது. பிகாஸ் நம்ம ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ அவங்க ஏன் என்னாச்சுன்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு ஹேண்ட் என் கூட இருக்க பிடிக்கல, அவனுக்கு சின் கூட தான் இருக்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவங்க ரொம்ப சாரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்கே ஹேனோட அப்பா வந்துட்டு ஹீரோயின் கிட்டே பேசுகிறாரு. ஸோ ஹீரோயின் வேகமாக அங்கேருந்து போயிடுறா. அப்போது ஹேனோட அம்மா அப்பா கிட்டே சொல்கிறாங்க, உன் பையன் என்ன தெரியுமா வேலை பார்த்துருக்கான், இந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணு, அவன் வந்து இந்த பொண்ணோட மனசவே உடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து காருக்கு போனோடனே எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ கிட்டே சொல்லிடுறா. அப்போது அவன் வந்துட்டு நான் உன்னை தப்பாக எதுவும் நினைக்க மாட்டேன், இதுக்கப்புறம் உன்னை நான் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு உனக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு பிடிச்சி உனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தால் என்கிட்ட சொல்லு, நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எப்போவுமே வராது அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோயினுக்கு புரியுது அவன் ஹீரோயினை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போகிறாங்க. ஸோ அங்கே அவள் வந்து அவளோட மொபைலை வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு வாஷ்ரூம் போயிடுறா. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹானோட ஃப்ரெண்டு இருப்பான்ல, அவங்க எல்லாரும் ஒரே ஸ்கூலில் படிச்சனால அவன் சான் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போது அவன் கையில் இருக்க மொபைலை பார்த்துட்டு இந்த மொபைலை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறான். பட் அது ஹீரோயினோடது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியலை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துடுறா. அவளோட ஃபோனை வாங்கிட்டு அவங்க தாத்தாக்கு போய் கால் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறா. ஹானை பிரேக்கப் பண்ணது, இப்போ சானை மேரேஜ் பண்ணிக்கிறது எல்லாத்தையுமே. ஸோ அவங்க தாத்தா சொல்கிறாரு, நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு போதும், ஆனால் இப்போது நான் வந்து உன் ஹஸ்பண்டை மீட் பண்ணணும், நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுமே ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் சானும் சேர்ந்து அவங்க தாத்தாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போது தாத்தா சொல்கிறாரு, நீ இப்போது நான் சான் கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. ஸோ சான் கிட்ட அவளை நல்லா பார்த்துக்க சொல்லி தான் பேசிகிட்டு இருக்கும் போது அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்துடுறா. அப்போது தாத்தா வந்துட்டு உன்னை பற்றி எதுவும் தப்பாலாம் சொல்ல மாட்டேன், நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கும் போயிடுறாங்க. அங்கே பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்ப கால் வலிக்குது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அவளுக்கு அமுக்கி விட்டுட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு உன் கையில் ஏதோ மேஜிக் தான் இருக்குது, வலியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இங்கே பாரு உனக்கு நான் வலியெல்லாம் போக வச்சுருக்கேன், அப்போது நீ எனக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும் தானே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறா. அவன் க்ளோஸாக வர கிஸ் பண்ணுற மாதிரி. அப்போது ஹீரோயின் தள்ளி விட்டுறா. அப்போது சான் வந்துட்டு சரி ஓகே உனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவன் ஷர்ட்டை பிடிச்சி கொடுத்துட்டு வேகமாக ஓடி போயிடுறா. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான்.
அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. இந்த சின்ன வந்துட்டு ஹேன் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான் போல. அப்புறம் வந்துட்டு அவள உள்ள போக சொல்லிட்டு அவன் யாருக்கோ கால் பண்ணி, "நான் சொன்ன மாரி டைமண்ட் ரிங்க ரெடி பண்ணிருங்க. அந்த பேக், அதுக்கப்புறம் லிமிட்டட் எடிஷன்ல இருக்க நெக்லஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இந்த ஷீன் இத கேட்டுட்டு, "ஐயோ! இதெல்லாம் நமக்காக தான் அவன் ரெடி பண்ணிட்டு இருக்கான் போல" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஸோ இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஹேனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணிட்டு, "நாங்க சில திங்ஸ உங்களுக்கு டெலிவரி பண்ணணும்" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவளோட பழைய வீடு அட்ரஸை கொடுத்துட்றா. அங்கே போனால் இவன் அந்த டைமண்ட் நெக்லஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கிட்டே அனுப்பி விட்டுருப்பான் போல். ஸோ ஹீரோயினை திரும்பவுமே அவன் கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஹீரோயினுக்கு தான் அவன் மேலே துளி கூட பாசம் இல்லாமல் போயிடுச்சுல. ஸோ இன்றைக்கி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறா. இப்போ இந்த அசிஸ்டன்ட் வந்து ஹேண்ட் கிட்ட கால் பண்ணி அவங்க எதுவுமே வேண்டான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது, "உன்னோட பொறுப்பு, அவகிட்ட இருந்து எதையுமே நீ திரும்பி ரிட்டன் வாங்கிட்டு வரக்கூடாது, அவகிட்ட தான் எல்லாமே இருக்கணும்" அப்படின்னு சொன்னோடனே அவங்க எல்லாரும் போயிட்டு, "நீங்கள் இதை வச்சுக்கிட்டே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணும்போது அவள் ஃப்ரெண்டு வந்துட்டு, "இது எல்லாத்தையுமே இந்த ஷின்க்கு அனுப்பி விட" அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ நம்ம ஹீரோயினுமே இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ஷின்க்கு அனுப்பி விட்டுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்கு ஹீரோ வந்துடுறான். அவங்க 2 பேரும் சேர்ந்து போய் சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது நிறைய ஸ்நாக்ஸாக எடுத்து போட்டுட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்போது ஹீரோயின் வந்துட்டு, "ஸ்கூல் டேஸில் உனக்கு ஸ்நாக்ஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காது, இப்போ என்ன நீ சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா" அப்படின்னு கேட்கும்போது, "இது ஒன்றும் எனக்கு கிடையாது, யார் ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டே இருப்பாங்களோ அவங்களுக்காக தான் வாங்குறேன்" அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே சிரிச்சிட்டு இருக்கா. அப்புறம் 2 பேருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் உட்காந்து ஸ்கூல் டேஸில் நடந்ததெல்லாம் யோசித்து பார்த்துட்ருக்கா. ஒரு தடவை சான்க்கும் ஹான்க்கும் சண்டை வந்திருக்கு. ஸோ அப்போது நம்ம ஹீரோயின் போயிட்டு, "சான் தான் ஹானை வேணும்னே வம்பிழுத்து இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு சானை போய் திட்டி அடிச்சிருந்துருக்கா. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்திருக்கும் போல். ஸோ ஹீரோயின் அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு, "நான் ஆரம்பத்துலேருந்து தப்பு பண்ணியிருக்கேன், இந்த ஹானை நல்லவன் நினச்சது என்னோட தப்பு தான்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வந்து திரும்ப ஒரு கான்சர்ட்காக அந்த ரூமெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவளோட கொலீக்ஸ் கூடலாம் பேசிகிட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் பார்த்தா அந்த ஷின்க்கு வந்து அந்த திங்ஸ் எல்லாம் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு போல். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு, "ஹான் எவ்வளோ நல்லவன்" அப்படின்னு அது எல்லாத்தையுமே போட்டு, "இதுதான் என்னோட பெஸ்ட் கிஃப்ட்" அப்படின்னு போஸ்ட்டும் போட்டுடுறா போல். அதெல்லாம் பார்த்துட்டு ஹேன்க்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, "இந்த திங்ஸ் எப்படி இந்த ஷின்கிட்ட வந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த டயத்தில் நம்ம ஹீரோயின் கான்சர்ட்டோட ஹாலில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளை மீட் பண்ணுறதுக்காக போயிடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் வெளியில் வந்துட்டுருக்கா. ஸோ அப்போ அவன் பிடிச்சிட்டு, "நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும்போது அந்த ஷின் நம்ம ஹேண்ட்க்கு கால் பண்ணிவிட்டு, "நீ கொடுத்த கிஃப்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு" அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அப்போது ஹேண்ட் வந்து கூட ஹீரோயின் இருக்கிறத காட்டிக்க கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன்கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு காலை ஓங்கி மிதிச்சுட்டு வேகமாக அங்கேருந்து ஓடிடுறா. ஸோ அவன், "நீ நில்லு" அப்படின்னு சொல்லி கத்தும்போது இதை கேட்டுட்டு ஷின்க்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிடுது. ஸோ அவள் காலை கட் பண்ணிவிட்டு மொபைலை தூக்கி போட்டுட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு ரீயூனியன் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே போயிடுறா. அங்கே பார்த்தா சானும் வரல ஹானும் வரல, 2 பேருக்கு ஏதோ ஒரு வேலை போல். ஸோ அங்கே பார்த்தா அவங்க டீச்சருமே வந்திருக்காங்க. அங்கே ஒருத்தவன் இருக்கான். அவன் ஸ்கூல் டேஸில் நம்ம ஹீரோயின் பின்னாடியே சுற்றிட்டு இருந்திருப்பான் போல். அவன் வந்து நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசுகிறான். "நீ வந்து முன்னாடி ஹேனை மேரேஜ் பண்ணிட்டு இருந்த, இப்போ சானை மேரேஜ் பண்ணியிருக்கா, உன் கேரக்டர் இதுதான் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, நான் ஸ்கூல் டேஸில் என் டைமை வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன்" அப்படின்லாம் பேசுகிறான். ஸோ ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருக்க தண்ணியை தூக்கி மூஞ்சில் ஊட்டி விட்டுறா. ஸோ அப்போ பார்த்தா நம்ம டீச்சர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு அந்த ஆளை வெளியில் கூட்டிகிட்டு போக சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "இங்கே நான் ரூடாக பிஹேவ் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்னோட கான்சர்ட்க்கு உங்கள் எல்லாத்தையுமே நான் ஃப்ரீயாக இன்வைட் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் நைட் போல் காட்டுறாங்க. இன்றைக்கி அந்த ஆள் பேசினான் இல்லையா, ஸோ அதை நினச்சி பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப சேடாகவே இருக்கா. அப்போது சான் வந்துட்டு, "நீ வந்து அதை நினச்சி எதுவும் கவலைப்படாத, நான் உன்னை பற்றி அப்படி எதுவும் நினைக்கல, நான் வந்து உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவங்க டைமே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த பக்கம் காட்டுறாங்க. ஹானோட அம்மா வந்துட்டு, "நீலாம் எதுக்காக அவளை மேரேஜ் பண்ணன்னு தெரில, அவள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறதுக்காக நீ மேரேஜ் பண்ணியா, முன்னாடியே இந்த சின்னதாக உனக்கு பிடிச்சிருக்கனா நீ இவ்வளவே மேரேஜ் பண்ணியிருக்க வேண்டியதானே" அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ஹேன் வந்துட்டு, "அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாதுன்னு" சொல்லும்போது அவங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சிட்டு, "எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ பண்ணுற எல்லா வேலையுமே எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த ஹேனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின்
ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலி அப்ராடில் இருந்திருப்பா போல். ஸோ அவள் அங்கே வந்துடுறா. ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க நிறைய ஷாப்பிங் பண்ணக்கப்புறம் அவள் ஃப்ரெண்டு கேட்குறா, நீ சான்காக வெட்டிங் ரிங் வாங்கினியா அப்படின்னு. அப்போது ஹீரோயின் வந்து இப்போ வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவள் ஃப்ரெண்டு இப்போ வாங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோயினும் ஒரு வெட்டிங் ரிங்கை வந்து வாங்கிடுறா. ஸோ அவங்க பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்தா அங்கே அந்த ஷின் வந்துட்டு ஓவராக சீன் போட்டுட்டு இருக்கா. அவள் பேசுகிற பேச்சில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு டென்ஷன் ஆகிட்டு, இந்த நீ போட்டிருக்க ஹெட் பேண்ட், நீ போட்டிருக்க ஹேண்ட் பேக், நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கூட அவன் வந்து இவளுக்காக வாங்கி கொடுத்தது, அதெல்லாமே உனக்கு அனுப்ப சொல்லி நாங்கள் தான் பிளான் போட்டோன்னு சொன்ன உடனே அவளுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. ஸோ அவளுக்கு என்ன பேசுனதே தெரியல. அவள் ரொம்ப சைலண்டாக ஆகிடுறா. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணிவிட்டு எங்களை வந்து உன்னால் பிக் பண்ணிக்க முடியுமான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவுமே என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் அங்கே நம்ம சான் வரும்போது நம்ம ஹீரோயின்காக பபிள் டீயுமே வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ காரில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் நல்லா தூங்கிடுறா. இவங்க எல்லாருமே ஒரே ஸ்கூலில் தானே படித்தாங்க. ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க போல். ஸோ ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து சான் கிட்டே இன்றைக்கி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஆப்பிள் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும் போது பார்த்தா அந்த ஹேண்ட் வந்து கால் பண்ணுறான். ஸோ நம்ம சான் எடுத்துகிட்டு வந்து ஸ்பீக்கரில் போடும்போது அந்த ஹேண்ட் வந்துட்டு நீ சின்ன எதுக்கு புள்ளி பண்ண அப்படி இப்படின்னு பேசும்போது நம்ம சான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நைட் டைம்லாம் என் ஒய்ஃப்க்கு கால் பண்ணுற வேலையை விடு அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணி விட்டுறான். ஸோ இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கும் சிரிப்பாக வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ எல்லாருமே சேர்ந்து லஞ்சுக்காக தான் போயிருக்காங்க. அங்கே ஹேனையும் ஷின்னையும் சொல்லி சொல்லி அவங்க சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஷின்க்கு நிறைய ஹேட்டர்ஸ் இருந்திருப்பாங்க போல். அவங்க எல்லாருமே சேர்ந்து அவளை புள்ளி பண்ணி அடித்து அவன் மூஞ்ச நிறைய காயமாகிருது. ஸோ இவன் வந்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு எரிச்சலாக வந்துட்டு இருக்கு, இவளால் பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த பக்கம் பார்த்தா இவங்க எல்லாருமே அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிருப்பாங்க போல். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேருந்து கிளம்ப போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு அவள் வாங்கின வெட்டிங் ரிங்கை போட்டு வர்றா. அதை பார்த்தோன்னே சான்க்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஃபயர் ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அங்கே ஏதோ ஃபங்க்ஷன் போல். ஸோ நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சான் வந்துட்டு ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்குறான். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிடுறா போல். அப்போயுமே ஹான் கால் பண்ணுறான். ஸோ சான் வந்துட்டு கட் பண்ணி விட்டுட்டு அந்த நம்பரையுமே பிளாக் பண்ணி விட்டுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. ஒரு ஆக்ஷன் பார்ட்டிக்கு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினும் சானும் கிளம்பிடுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா ஹானும் ஷின்னும் வந்திருப்பாங்க போல். ஸோ சானும் ஹானும் ஹேண்ட் ஷேக் கொடுக்கறதுல தெரியுது 2 பேரும் எவ்வளோ ஒருத்தர் வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே சானுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் நல்ல ஜோடி பொருத்தம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஹேண்ட்க்கு ரொம்ப வெறுப்பாகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஒரு க்ரௌன் மாதிரி ஒன்று ஆக்ஷனுக்கு கொண்டு வராங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறோம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்காக எவ்வளோ விலை போட்டு ஷான் வந்து வாங்கி கொடுத்துறான். அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷனுமே முடிஞ்சு போயிடுது. ஸோ அங்கேருந்து கிளம்ப போகும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஹான் வந்துட்டு உனக்கு நிறைய வேல்யூபிளான ப்ரிஷியஸ் திங்ஸை அனுப்புனானாமே, நீ அதெல்லாம் வேண்டான்னு சொன்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு அது மேலே ஆசையே கிடையாது, நான் அதை எல்லாத்தையுமே ஷின்க்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஷின் வந்துட்டு அந்த பேக்கை கொண்டு வந்திருப்பா போல். ஸோ அதை அப்படியே மறைச்சி வச்சுட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஷின் வந்து அந்த பேக்கை வாங்கின கடைக்கே போயிட்டு இதை வாங்கினது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உண்மைக்கே அதெல்லாம் நடந்துச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் கேட்குறா போல். ஸோ அதை வந்து ஹேண்ட் தான் வாங்கினாரு அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இவன் வந்து மனசில் இன்னுமே இவளை தான் நினச்சிட்டு இருக்கான், நம்மளை சும்மா யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவள் புரிஞ்சுக்கிறா. அவள் ஹேண்ட்க்கு கால் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹேண்ட் வந்துட்டு நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், நீ இப்போ கால் வை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொபைலை கட் பண்ணி விட்டுறான். ஷின்கிட்ட பேசவே அவனுக்கு பிடிக்கல போல். அப்புறம் நைட் போல் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஒரு ஸ்டோர்லேருந்து வெளியில் வராங்க. அப்போது ஒரு ஆள் வந்துட்டு ஷான் நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நிற்கிறான். ஸோ அங்கே பார்த்தா அவருக்கு ஒரு குட்டி பொண்ணுமே இருக்கா. ஸோ அவள் வந்துட்டு அவங்க அப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயின் கேட்குறா இது யார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறான் அது என்னோட அப்பா தான், அவர் தான் என்னோட பயாலஜிக்கல் அப்பா. அவர் வந்துட்டு எங்கள் அம்மா கூட இருக்கும்போது வேற ஒரு பொண்ணு கூட அஃபயர் வச்சுட்டு எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ அதனால தான் அந்த டைமில் நானும் எங்கள் அம்மாவும் அப்ராட் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, எல்லாமே நல்லதுக்கு தான் நடந்திருக்குன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
அப்புறம் இந்த பக்கம் ஹேன் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட. அந்த ஃப்ரெண்டு சும்மா இல்லாமல் ஏற்றி விட்டுட்டு இருக்கான். அவன் ஃபஸ்ட்டு உன்னை தானே லவ் பண்ணான், அதுக்குள்ளே எப்படி அவளுக்கு சாணை பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறா, நாங்கள் எங்கள் குரூப்பாக சேர்ந்து ஒரு வில்லேஜ்க்காக போகிறோம், அங்கே ஃபீல்ட் ட்ரிப் மாதிரி. அங்கே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் மியூசிக் சொல்லித்தர போகிறோம்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுமே எல்லாத்தையுமே அவளுக்கு ரெடி பண்ணிடுறான். அப்போது பார்த்தா அவனுக்கு ஏதோ ஒரு பொண்ணு கால் பண்ணுறா. ஸோ அவள் சொல்கிறா, நான் உன்னை மீட் பண்ணுறதுக்காக வரேன் அப்படின்னு. ஸோ அதுக்கு அவனும் ஓகே சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இதெல்லாம் மறைஞ்சு நின்று கேட்டுட்டு தான் இருக்கா. அப்போது நம்ம ஹீரோ போயிட்டு, நீ மறைஞ்சு நின்று கேட்குற அளவு நான் ஒருத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னோட கசன் சிஸ்டர் தான் வரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயினை விடுறதுக்காக நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுக்கு பொக்கேஸ்லாம் கொடுக்குறான் ஒயிட் ஃப்ளவர்ஸ் வச்ச மாதிரி. ஸோ அப்போ அவளோட கொலீக் சொல்கிறான், ஒயிட் ஃப்ளவர்ஸை கொடுத்துருக்காரா, அவர் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளுமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறா. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டுருக்க வேனில் அந்த ஷின்மே வந்திருப்பா போல். ஸோ நம்ம ஹீரோயினை திரும்பவுமே வம்பிழுத்துட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பிளேஸ்க்கு ரீச்சும் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கால் பண்ணி சொல்கிறான், இந்த மாதிரி எங்கள் ஷின்மே இருக்கா அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ, நாங்கள் வரவா, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை தந்துட்டு இருக்காளா அவள் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அவள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அவளை நானே சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே சேர்ந்து வெளியே நடந்து போயிட்டு இருக்காங்க சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு. அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு மாடல் போல். அவளை இந்த மாதிரி வில்லேஜில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. பட் எந்த திங்ஸையுமே ஒழுங்காக ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்போ அவள் கீழே விழுக போகும்போது நம்ம ஹீரோயின் கரெக்டாக வந்து பிடிச்சிட்டு, நீ பார்த்து இது அப்படின்னு சொல்லிடனோடனே அவங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. கொஞ்சம் நேரம் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு அந்த பொண்ணு என்னோட ஒர்க்குக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அங்கே இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் மியூசிக் கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவள் ரூமுக்கு தூங்குறதுக்காக போயிடுறா. ஸோ நைட் போல் முழிச்சு பார்த்தா அவள் முன்னாடி சான் உட்காந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கு. அப்போது அவள் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன், அதான் சானோட உருவம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அப்படின்னு சொல்லி கண்ணை கசக்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ தான் உட்காந்துட்டு இருக்கான். அப்போது நம்ம ஹீரோ, நீ ஒழுங்காகவே சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லிட்டு உன் கொலைக்கு எனக்கு கால் பண்ணிட்டா, ஸோ அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு சன்ஃப்ளவரை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு எதுக்கு சன்ஃப்ளவர் அப்படின்னு கேட்கும்போது, நான் என் லவ்வை உன்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன், ஒரே ஒரு சன்ஃப்ளவர் தான் கார்டன்லேயே இருந்துச்சு, நான் கார்டனர்கிட்ட ரொம்ப பேசி இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்குமே சிரிப்பு வந்துடுது. சரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாங்கிக்கிறா. அப்புறம் அங்கே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க திரும்பவுமே. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லா சந்தோஷமாகவே இருக்காங்க. அப்போது ஹீரோ சொல்கிறான், நம்ம இன்றைக்கி போய் என் கசன் சிஸ்டரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயினும் அவளும் சேர்ந்து போகிறாங்க. அங்கே பார்த்தா அந்த மாடல் பொண்ணு தான் இருக்கா. அவள் தான் ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட கசன் சிஸ்டர் போல். அவளை பார்த்தோன்னே ரெண்டு பேருமே ஹாப்பி ஆகிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறா, ரெண்டு பேரும் ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. அப்போது அந்த கசன் சிஸ்டர் சொல்கிறான், அண்ணா இவங்க தான் என்னை காப்பாற்றினாங்க, நான் கீழே விழுக போகும்போது இந்த பிரிட்டி லேடி வந்து என்னோட சிஸ்டர் இல்லாவாக இருப்பாங்க, நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுது. அதுக்கப்புறம் லஞ்சை முடிச்சுட்டு அவள் ஏதோ ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த பொண்ணு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா, பட் இவளுக்கு அவங்க அம்மாவும் சப்போர்ட் கிடையாது, அப்பாவும் சப்போர்ட் கிடையாது, அவளாக ஓனாக தான் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவங்க வெளியில் வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஷின்னோட அம்மா அப்பா அங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் பொண்ணு எங்கே போனனே தெரியல, யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க, அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா ஹேண்ட் கூட சேர்ந்து ஷின் வந்துட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருப்பா போல். அங்கே ஷின்னை பார்த்துட்டு, எங்களோட பொண்ணை நீ தான் கடத்திட்டு போனியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஷின், அம்மா அப்பா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்போது நீயா தான் அவன் கூட போனியா, ஒரு வேளை உனக்கு பணக்கார பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு எங்களை விட்டுட்டு போயிட்டியா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஹேண்ட்க்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஷின் சொல்கிறான், நீங்கள் என்னை அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு. அவங்க அம்மா அப்படியே மயக்கம் போட்டுட்டு, எங்களுக்கு பணம் கொடு, உன்னை வளர்த்தோல பணத்தை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் வாங்குறதுக்கு தான் இவ்வளோ ஒரு ஆக்ஷன் போல். அந்த ஷின்க்கு என்ன பண்ணனே தெரியல. அவள் உங்களை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவள் வேமா அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க ஹேன் அவங்க அம்மா அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்து வர. அவங்க எல்லாருமே ஷாப்பிங்காக வந்திருப்பாங்க போல். ஸோ நம்ம ஹீரோயினும் ஹீரோ வெளியில் வரும்போது ஹேனோட அம்மா ஹீரோயின் கிட்ட நல்லா பார்த்து பேசிட்டு, இந்த பையன் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறான் அப்படின்னு பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்கும் போது ஹேண்ட்க்கு ரொம்ப கடுப்பாகிட்டு இருக்கு. வீட்டுக்கு போனோடனே அந்த ஷின் சொல்கிறான், நீ என்ன வேற ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படின்னு. அப்போது
ஹேன் வந்துட்டு உன்னால் சொசைட்டிலே எனக்கு ரொம்ப அசிங்கமாகிடுச்சு, உனக்கு சொசைட்டியில் நல்ல பேர் இருக்குன்னு தான் உன்னை நான் லவ் பண்ணவே செஞ்சேன், இப்போ அதுவும் இல்லைன்னா நான் ஏன் உன்னை லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்ன பிரேக்கப்பும் பண்ணி விட்டுறான். ஸோ அதுக்கப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோவும் பேசிகிட்டு இருக்கும்போது ஹேனோட அம்மா கால் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேருமே டின்னருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கே போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு ஆக்சுவலி ஹேனோட ஃபியான்ஸே போல் அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்க அந்த பொண்ணை தான். ஸோ அப்போது வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின்காக ஒரு ஷ்ரிம்பை எடுத்து வைக்க போகிறான். அப்போது ஹேன் சொல்கிறான் அது அவளுக்கு அலர்ஜி, நீ வைக்காத அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இல்லையே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், உனக்கு ஷ்ரிம்ப்னா அலர்ஜி, ஸோ இந்த மாதிரி டேபிளில் யாருமே சமைச்சு வச்சது கிடையாது, அதனால நானும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படியே சைலண்ட் ஆகிடுறான். அப்போ பார்த்தா அங்கே அந்த ஷின் வேமா உள்ளே ஓடி வந்துட்டு இருக்கா. என்னை யாருமே உள்ளவே விட மாட்டேங்கிறாங்க, இப்போ ஹேனோட பேபினோட வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கா, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, நம்ம பையன் என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு. அப்போ பார்த்தா அந்த ஹேனுக்கு ஒரு ஃபியான்ஸே இருக்கால, அவள் வந்துட்டு ஷின் கிட்ட இந்த பேபி ஆக்சுவலி ஹேனோட தானே தெரியலை, ஸோ அப்படி இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஹேனை நான் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், உன் பேபியை நீ பெற்று வளர்க்குறதுனா இல்லை அதை அபார்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி பேசின உடனே ஷின்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அவள் பார்த்தா கான்ஷியஸே இல்லாமல் போனது, கீழே விழுந்து அந்த பேபி அபார்ஷனும் ஆகிடுது. ஸோ அவளை பார்க்குறதுக்காக ஹேண்ட் போகிறான். அவளுக்கு தேவையான பணத்தெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு நீ திரும்ப என் வாழ்க்கையில் வராத, நான் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், நான் இதுக்கப்புறம் நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஷின்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது, ஹேனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ அங்கே நம்ம ஹீரோக்குமே இந்த கால் வந்துடுது. ஸோ ஹேனை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துடுறாங்க. அவனுக்கு மைனராக தான் அடிபட்டிருக்கு, மேஜராக ஒன்றும் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாம் கான்ஷியஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட நீ வெளியில் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேன் கிட்ட நான் உன் மேலே அக்கறைப்பட்டு உன்னை திரும்ப ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு சேர்த்துருக்கேன்னு நினைக்காத, நீ என்னை வந்து ஒரு 3 இயர்ஸாக பார்த்துக்கிட்ட இல்லையா, ஸோ அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன், இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, அதை சொல்லிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியில் வந்துடுறா. ஸோ அங்கே பார்த்தா ஹேனோட அம்மா அப்பா ஹீரோயினுக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க அவனை கரெக்டான டயத்தில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்காக. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க இன்றைக்கி நம்ம ஹீரோயினோட இன்னொரு கான்செர்ட் போல் அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கும் போது பார்த்தா ஹேன் வந்து பொக்கேஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கான். நான் வந்து எப்போவுமே நீ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டப்பெல்லாம் உன் கான்செர்ட்க்கு வந்தது கிடையாது, பட் இன்றைக்கி நான் வந்திருக்கேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கே கொடுக்கும் போது நம்ம ஹீரோயின் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கிட்டா நான் மன்னிச்சிட்டேன், நான் உன்னை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு நினப்பேன், ஸோ எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீ என்ன பண்ணாலும் என் மனசில் இடம் பெற மாட்டேன், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹேண்ட் முட்டி போட்டுட்டு உன்னோட முடிவு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நான் வந்து உன் முடிவை மாற்றிக்க சொல்லி கேட்கல, என்னை மன்னிச்சிருந்தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் அங்கே இருக்க தண்ணியை தூக்கி அவன் மூஞ்சில் ஊற்றி விட்டுட்டு அவள் அங்கே போயிடுறான் நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு. ஸோ அவன் பண்ண தப்பு அவனுக்கு இப்போ தான் புரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கான்சர்ட்டும் முடிச்சுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ அழகாக அந்த ரூமவே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கான் ஃப்ளார்ஸ் எல்லாம் வச்சு. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து என்ன இது எனக்கு என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுக்கு வெட்டிங் ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறான். உன்னை ஸ்கூல் டேஸ்லேருந்தே நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து உன்கிட்ட எப்போவுமே சொன்னது கிடையாது, நான் சொல்லலாம் நடக்கும் போது எனக்கு தெரிய வந்துச்சு உனக்கு ஹேனை பிடிச்சிருக்கு அப்படின்னு, ஸோ நான் வந்து உன்னை எப்போவுமே விட மாட்டேன், எப்போவுமே உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த ரிங்கையுமே போட்டு வர்றான். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அவங்க கிராண்டாக வெட்டிங்குமே பண்ணிக்கிறாங்க. பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஹீரோயின் வந்துட்டு பிளாக் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கான் அண்ட் நம்ம ஹீரோ வந்து அவளுக்காக ஒரு க்ரௌன் வாங்கி கொடுத்தான் இல்லையா, ஸோ அதை போட்டுட்டு வரா. அவங்க திரும்பவுமே வெட்டிங் ரிங்கை மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு கிஸ்மே கொடுக்குறான். ஸோ இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.